லட்சத்தீவு குமரிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி முதல் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை, தேனி, கோவை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு கனமழை இருக்கிறதா, தென் மாவட்டங்களில் மழையின் தீவிரம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவலையும் அளித்திருக்கிறார். புள்ளியியல் ரீதியாக டிசம்பர் 31ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை நிறைவு பெற்றிருந்தாலும் தற்போதும் வடகிழக்கு பருவமழை நீடித்து வருவதை உணர முடிகிறது. புத்தாண்டு தினத்தில் சென்னையில் கனமழை பதிவானது, பெரம்பூரில் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவானது. இந்த சூழல்ல இன்று ஜனவரி 2ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக தென்காசி கடனா நதி பகுதியில் 24 சென்டிமீட்டர் அளவிற்கு அதீத கனமழையும், நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 21 சென்டிமீட்டர் அளவிற்கு அதீத கனமழையும் பதிவாகியிருக்கு. தேனி, வீரபாண்டி, தென்காசி ராமாநதி பகுதிகளில் தலா 12 சென்டிமீட்டரும், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியிருப்பதை பார்க்க முடியுது. இதற்கான காரணம் என்ன? டிசம்பர் மாதத்துல நமக்கு பனிப்பொழிவும் குளிரும் நிலவிய நிலையில வடகிழக்கு பருவமழை முடிவடைந்ததா என்று அனைவரும் எண்ணிய தருணத்துல தற்போது மழை வானிலை திரும்பியதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ச்சியாகவே நம்ம பதிவு செய்து வருகிறோம். அந்த ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் காரணமாக தமிழகத்தில் பனிப்பொழிவும் குளிரும் குறைந்து மழை வானிலை என்பது திரும்பியிருக்கு. குறிப்பாக தற்போது இலங்கைக்கு தெற்கே நிலவக்கூடிய அந்த காற்று சுழற்சியின் காரணமாக இந்த ஈரப்பதமான காற்று வருகை தந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கு. இதன் காரணமாக குற்றால அருவிகள்லையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திருக்கு. அடுத்த 2 நாட்களுக்கு குற்றால அருவிகள்ல நீர்ப்பெருக்கு என்பது தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், தற்போது பெய்திருக்கக்கூடிய மழையின் அடிப்படையில. இப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் ஜனவரி 2ஆம் தேதியை பொறுத்த மட்டில் தென் மாவட்டங்கள், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் சற்றே கனமழை முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளை முதல் இந்த மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஜனவரி 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் மழைப்பொழிவு குறைந்து மீண்டும் இரவு நேரத்துல பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும். குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை என்பது புள்ளியியல் ரீதியாக நிறைவு பெற்றிருந்தாலும் தற்போதும் தொடர்ந்து வருகிறது. பொங்கல் வரைக்குமே வடகிழக்கு பருவமழை காலம் என்பது நீடிப்பதற்கான ஒரு சாதக சூழல் காணப்படுது. அப்படி பார்க்கும்போது ஜனவரி 10ஆம் தேதி வாக்குல இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல புதிய காற்று சுழற்சி உருவாக இருக்கு. அந்த காற்று சுழற்சியின் விளைவாக ஜனவரி 10 முதல் 12க்கு இடைப்பட்ட நாட்கள்ல 10, 11, 12 ஆகிய தேதிகள்ல மீண்டும் வடகிழக்கு பருவமழையின் அடுத்த சுற்று மழைப்பொழிவு கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு தற்போது ஜனவரி 1, 2 தேதிகளில் பதிவான மழையை விட சற்று பரவலாகவும் சற்று தீவிரமாகவும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் பரவலா மழை எதிர்பார்க்கலாம். ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் சீசன் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஜனவரி மாதத்துல சீசன் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் இயல்பாக நிலவக்கூடிய ஒரு சூழல் இல்லாவிட்டாலும் இந்த ஆண்டு நமக்கு ஜனவரி மாதத்திலையுமே அந்த குற்றால அருவிகள்ல சீசன் என்பது தொடரும்னு எதிர்பார்க்கலாம். அதே போல மழை வாய்ப்பும் வரக்கூடிய நாட்கள்ல மீண்டும் இருக்கு அப்படிங்கிறது தான் தற்போதைய வானிலை நிலவரம். இந்த தருணத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல பெய்யக்கூடிய மிதமான மழையும் விவசாயிகளுக்கு வேளாண்மை பணிகள்ல பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா நமக்கு சம்பா தாளடி அறுவடை பணிகளையும் குளிர்கால விதைத்தவர்களுக்கும் மிகுந்த நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பதும் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. தற்போதைய வானிலை நிலவரப்படி இன்றைய தினம் தென் மாவட்டங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை, நாளை ஜனவரி 3 முதல் வறண்ட வானிலை திரும்பும். பிறகு மீண்டும் ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த சுற்று மழைப்பொழிவு பரவலாக மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு.